திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றேன். இது ரஜினிகாந்த் விலகினாரு விலகலை ஏங்கிறத தாண்டி ஒரு அழுத்தம் இருந்ததுங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். திமுக தரப்புலேருந்து இதை எல்லா நடிகர்களுக்கும் இல்லை எல்லா புதிய சக்தியாக வரவங்களுக்கும் செய்கிறாங்க. விஜயகாந்தை இழிவுபடுத்தினாங்க, அது மாதிரி ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு கோர்வையாக அவங்க பாலை அவங்களோட குற்றச்சாட்டை இந்த பக்கம் வைக்கிறாங்க, ரஜினி மேலே வைக்கல. மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கு ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை தான் என் கையில் இருக்குது. 3 பக்க அறிக்கை இருக்குது. அது உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படின்னா, கடந்த டிசம்பர் 31 கட்சி பெயர் கொடி நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி 31 அறிவிக்க போகிறேன்னு சொல்லி டிசம்பர் 3ஆம் தேதி 2020 அறிவிக்கிறார். 31 தான் நான் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி 31ஆம் தேதி கட்சியும் கொடியும் பேர் அறிவிக்க போகிறேன்னு சொன்னவர் 29/12/2020 3 பக்க அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் அவர் ரொம்ப சொல்கிறாரு, என் உடல்நிலை கருதி தயாரிப்பாளர் திரு கலாநிதி மாறன் அவர்கள் மீதமுள்ள படப்பிடிப்பை ஒத்தி வைத்தார். இதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு இழப்பு, பல கோடி ரூபாய் நஷ்டம், இவை அனைத்தும் காரணம் என்னுடைய உடல்நிலை. இதை ஆண்டவன் எனக்கு கொடுத்த எச்சரிக்கையாகத்தான் பார்க்கிறேன். நான் கட்சி ஆரம்பித்த பிறகு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மட்டும் பிரச்சாரம் செய்தால் மக்கள் மத்தியில் நான் நினைக்கும் அரசியல் எழுச்சியை உண்டாக்கி தேர்தல் வெற்றியை பெற முடியாது. இந்த யதார்த்தத்தை அரசியல் அனுபவம் வாய்ந்த யாரும் மறுக்க மாட்டார்கள். நான் மக்களை சந்தித்து கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்திற்கு சென்று ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 120 பேர் கொண்ட குழுவிலேயே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு நான் 3 நாட்கள் மருத்துவமனையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க நேர்ந்தது. இப்போது கொரோனா உருமாறி புது வடிவம் பெற்று 2வது அலையாக வந்து கொண்டிருக்கின்றது. தடுப்பூசி வந்தால் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இம்யூனோ சூப்பரண்ட் மருந்துகளை சாப்பிடும் நான் இந்த கொரோனா காலத்தில் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தின் போது என் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் என்னை நம்பி என் கூட என்னுடன் அரசியல் பயணம் மேற்கொண்டவர்கள் பல சிக்கல்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன். நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி இப்பொழுது அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் 4 பேர் 4 விதமாக என்னை பற்றி பேசுவார்கள் என்பதற்காக என்னை நம்பி கூட வருபவர்களை நான் பலிகடை ஆக்க விரும்பவில்லை. அவர் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். கடைசி அவர் முடிக்கும் போது கடைசி வரி தான் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அரசியலுக்கு வராமல் மக்களுக்கு என்னால் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். நான் உண்மையை பேச என்றுமே தயங்கியதில்லை. உண்மையையும் வெளிப்படை தன்மையும் விரும்பும் என் நலத்தில் அக்கறையுள்ள என் மேல் கொண்ட அன்பு கொண்ட என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்துன்னு சொல்லி அவர் இந்த அறிக்கை 3 பக்க அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இவங்க சொன்னது தாவேகா சார்பில் பேசப்பட்ட அந்த செய்திங்கிறது திமுக அச்சுறுத்தியதாக தான் சொன்னாங்க. நான் அந்த பாயிண்ட்ல இருந்து நான் முதல்ல சொல்றேன், திமுக அச்சுறுத்தியதாக சொன்னாங்க. ஆனால் அவர் கொடுத்த அறிக்கை 2020 அன்னைக்கு யாரும் முதலமைச்சராக இருந்தது, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது என்று எல்லோருக்குமே தெரியும். 2020 ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். திமுக சார்பில் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னது, வெளிப்படையாக சொன்னது 2020 அறிவிச்சாரு. கட்சிக்கு வரவிடாமல் இந்த பக்கம் 3 பக்க அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் திமுகவா அல்லது அதிமுகவா? யார் எதிர்ப்பு தெரிவித்தது, யார் நெருக்கடி கொடுத்தது, யார் அச்சுறுத்தியது? இந்த 3 பக்க அறிக்கை அதற்கு சாட்சி. அதனால முதல் சொன்ன கருத்து அச்சுறுத்தியது அவங்க இல்ல. நான் அச்சுறுத்தினாங்கன்னு நான் சொல்ல வரல. திமுக அச்சுறுத்தியதுன்னு சொல்லி தவறு, அது பொய், அது அவதூறு, அப்பட்டமான வடிகட்டிய பொய் அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலமாக அம்பலப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்ப 21, 22 காலகட்டத்தில் அவர் ஆரம்பிச்சு கட்சிக்கு வரலன்னு சொன்னா ஆளும் கட்சி எதுவோ அதிகார வர்க்கம் எதுவோ அதன் மீது தான் குற்றம் சுமத்துவாங்க. அப்ப 2020 அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னதுக்கு காரணம் அவர் யார் மேலேயும் குற்றம் சுமத்தல, கொரோனாவை அவர் குற்றம் சுமத்திருக்காரு. கொரோனாவை ஒரு காரணம் சொல்லி இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். இன்னும் கூடுதலாக 2 செய்தியை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ நடிகர் விஜய் வாழ்ந்த சூழல் அல்லது வளர்ந்த சூழல், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்த சூழல் வளர்ந்த சூழல் அப்படிங்கிறது வேறு. ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல்
மகாராஷ்டிராவிலிருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு கண்டக்டராக வந்து எந்த விதமான ஒரு அவங்க அப்பாவோ இல்லை யாருமே வந்து அவருக்கு டைரக்டரா இல்லை, அவர் குடும்பத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வளர்ந்தவர். அதாவது வலிமை அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்களா, வலிமையானவர் அப்படிங்கிறது சொல்றாங்களா, விஜயை தான் வலிமையானவர் சொல்றாங்க. ஆனால் வலிமை என்பது என்னன்னா அவர் சூழல், குடும்ப சூழல்ல இருந்து அவர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத வலிமையா இருக்கிறது. 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அதை திரும்பி பார்க்காம போறது வலிமை இல்லை. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடுவதுதான் வலிமை. அப்படி ஒரு வாழ்மை, அப்படி வந்து ஒரு வலிமை கொண்ட. சொல்லுங்க. முஸ்தபா கூட கேட்டாரு, ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது இதே ஆளுங்க என்னெல்லாம் சொன்னாங்க. அவர் சங்கி, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு வந்து என்ன மக்களுடைய பிரச்சனை தெரியும், அவரெல்லாம் வந்து பண்ண முடியுமா, அவரெல்லாம் வரலாமா, அவர் வரக்கூடாது, அவர் இப்போ உருப்பட மாட்டார், வந்தாலும் அது வந்து வெல்ல முடியாது, எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு தான் வலிமை. ரஜினிகாந்த் எப்படி கஷ்டப்பட்டு வந்தவர். இல்லை, அதாவது ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பேச்சிலிருந்து தான் நம்ம அந்த விமர்சனத்தை வைக்கிறோம். அதாவது வந்து துக்ளக் படிப்பவர்கள் எல்லாம் வந்து அறிவாளின்னு சொல்லும்போது நாங்கள் விமர்சனம் பண்ணோம். ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான சனாதன கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை பரப்புகின்ற ஒரு ஏடு தான் துக்ளக்கு. அப்படி துக்ளக் படிக்கும் பொழுது அவர் அதை படிக்கிறவங்க கூட அறிவாளின்னு சொல்கிற ஒருவர் வந்து எப்படி வந்து நீங்க வந்து சமத்துவத்தை பேசுவார் அப்படிங்கிற அந்த அவ்வளவு பேரும் அப்படியே ரஜினியை சப்போர்ட் பண்ண வரீங்களே அப்படின்ற ஆச்சரியமா கேட்கிறாரு. அன்னைக்கு நீங்க விமர்சிச்சீங்க. சரி, இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நான் இன்னைக்கு வந்து அவர் ஒதுங்கி நான் வந்து அரசியலில் ஈடுபடவில்லையாலும் இந்த மக்களுக்கு நான் செயல்பட தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மூன்றாவது பக்கத்துல வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் ஆதரிக்கலாம். நீங்க எல்லாருக்கும் நல்லவர் ஆயிட்டார். இப்ப இல்ல வரலன்னு சொல்றது அப்படிங்கிற இல்ல, அதாவது ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலிருந்து விமர்சனம் வரும். இப்ப நான் ஒரு பேச்சை பேசுறேன் அப்படின்னா என்னுடைய பேச்சிலிருந்து உங்க விமர்சனம் வரும். அவதூறு என்ன மாதிரியான அவதூறு நான் பேசுறேன்னா அதுல இருந்து தான் எதிர்வினை வரும். அப்ப அவருடைய பேச்சில இருந்து தான் இப்ப வந்து 96ல் ஜெயலலிதா அம்மையார் பத்தி அவர் பேசினாரு. இவங்க மீண்டும் வந்தாங்கன்னா ஆண்டவனால் கூட இந்த நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். யாரையும் சொன்னது? ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். அன்னைக்கு வக்கீல்கள் சண்முக சுந்தரம் விஜயன் மீது தாக்குதல், சந்திரலேகா மீது ஆசிட் வீச்சு, சுப்பிரமணிய சாமி மீது தாக்குதல், நீங்க வந்து நில அபகரிப்பு ஊழல், கஞ்சா வழக்கு, நீதிபதி மீது கஞ்சா வழக்கு, தேர்தல் ஆணையர் TN சேஷன் தங்கியிருந்த வீடு மீது தாக்குதல், நீங்க வரிசையா அப்படியே சொல்லலாம். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சி மிக மோசமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி, இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னவங்க யாரு? மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். அவரே 2004ல் சொல்றாரு, அதிர்ஷ்ட லட்சுமி என்னென்னமோ லட்சுமியை சொல்லி, இந்த லட்சுமிகளை விட வந்து முக்கியமானது தைரிய லட்சுமி ஜெயலலிதா அம்மையாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு முன்பு அவர் பேசும்பொழுது ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ JJ ஃபிலிம் சிட்டி கட்டுறீங்க, அதுக்கு உங்க அந்த ஃபிலிம் சிட்டிக்கு வந்து உங்க பேர் வைக்கிறீங்க, ஏன் இவர் நம்முடைய எம்ஜிஆர் பேரோ அல்லது ஏன் சிவாஜி கணேசன் பேர் வைக்க முடியலன்னு சொல்லி அவரும் மேடையிலேயே பாட்ஷாவுடைய பட வெற்றி விழாவில் பேசுறாரு. இப்படி ஒரு துணிச்சல் மிக்கவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா 2004ல் அவரே வந்து தைரிய லட்சுமி சொல்றாரு. முன்னாடி வந்து ஆட்சியே நீங்க வந்து மீண்டும் ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியை இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை பார்த்து தைரிய லட்சுமி சொல்றாரு. அப்ப செயல்பாட்டு அடிப்படையில தான் வந்து அவரை பாராட்டுறாரு. அந்த அளவுகோல் தான் எங்களுடைய அளவுகோல். இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க ஆதரிச்சோம்ல, நாங்க பேசணும்ல, அவரை வந்து வாழ்த்தணும்ல, எந்த பின்னணியில இருந்து நாங்க வந்து பேசுறோம், எந்த பின்னணியில் நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அவருடைய போக போக அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு சங்கித்தனத்துடைய உச்சகட்டமா இருக்கு அப்படிங்கறத நாங்க அம்பலப்படுத்துறோம். நாங்க எந்த பாருங்க, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு தனி நபர் அடிப்படையில் வெறுப்பு அடிப்படையில் நாங்கள் பேசவே மாட்டோம். கோட்பாட்டு அடிப்படையில் அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சின் அடிப்படையில் நாங்கள் பேசுறோமே ஒழிய. ஓகே திரு பெருமாள்மணி, உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய வரலாறு எல்லாரையும் விட நல்லா தெரியும். அவர் எப்படியெல்லாம் அரசியல் மேடைகளில் பேசியிருக்காரு, என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு. அவர் ஒரு மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்குற ஆளா? இல்லை, அது வந்து ஒரு பாசிங் ரிமார்க்காக அவர் வந்து பேசுகிறாரு. யாதவ் வந்து நான் வெவ்வேறு அது பாசிங் ரிமார்க்காக இருந்தாலும் ஃபேக்சுவலாக இருக்கணும்ல. இல்லை, அப்படி ஒரு பொதுவான, அதாவது அது மிரட்டல் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட யாருமே தமிழ்நாட்டில் உடன்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு 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 ரூமர் இருந்தது இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு பரவலான ஒரு ரூமர் இருந்தது. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு முக்கியமான அரசியல் கட்சி ஆந்திராவில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர் மூலம் ஐயா ரஜினி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள், அவர்களிடம் பேசினார்கள்.
சந்திரபாபு நாயுடுன்னு அப்ப சொன்னாங்க, நடிகர்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு ரூமர் வந்து ஒன்று இருந்தது. மேபி அதை மனதில் வைத்து இப்போ ஏன்னா இந்த உரையில வந்து அவர் வெவ்வேறு சம்பவங்களை அவர் என்ன சொல்ல சார், ஒரு வர்றாருன்னா, கட்சியினுடைய தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு ரூமரின் அடிப்படையில பேசிட்டு போயிட முடியாதுல்ல. இல்லை மேம், அது வந்து என்னன்னா, And who you are talking about? You are talking about a superstar. ஆமாம், என்னன்னா இப்போ ஐயா ரஜினி அவர்களுடைய பிம்பம் வந்து இன்னைக்கு ஐயா ரஜினியாக இருக்கட்டும் அல்லது ஐயா இளையராஜாவாக இருக்கட்டும், இவங்க பிம்பம் எப்படி இருக்குன்னா, அவங்க திரைத்துறையில் என்ன பண்ணாங்க அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அல்லது அவங்க இன்னைக்கு சமீபமாக என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வெற்றி தோல்விகள் எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு எங்கே போனாலும் தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு நபர்களாக அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க எந்த துறையில் என்ன சாதிக்கணும்னு நினச்சி வந்தாங்களோ அதையெல்லாம் தாண்டின ஒரு பிம்பத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உரை ஐயா ஆதவ அவர்களுடைய இந்த உரை வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாவேகா சந்திக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல, அதற்கு அவர் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு உரையாக தான் அது இருக்குது. ஆரம்பத்தில் இருந்தே அந்த விஷயங்களை பார்க்கட்டும். இப்போ அவர் வந்து இடஒதுக்கீடு பற்றி கேட்கிற போது, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிற போதாக இருக்கட்டும், அல்லது அடுத்தடுத்து வந்து அவர் வெவ்வேறு உதாரணங்களை சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இப்போ தாவேகாவை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போதா இல்லையா, இப்போ இந்த வேற மாவட்ட செயலாளர் கூட்டமா ஆலோசனையா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கருத்து கேட்குறாங்களா? முஸ்தபா சட்ட கருத்து கேட்டாங்களான்னு தெரியல. கேட்டாங்களாண்ணே? உங்கள்கிட்ட கருத்து கேட்டாங்களா? அந்த மாதிரி போனதான் கேட்கலையா? கேட்கவே இல்லை. அப்போ இது போன்ற இந்த பிஜேபி போயிட்டாங்கன்னா அண்ணன் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இல்லை அதுதான் இப்போ இதுதான் நெருக்கடி. என்னன்னா, இப்போ உண்மையிலேயே எல்லாருமே மறுத்துட்டாங்க. அஇஅதிமுக இதை மறுத்து விட்டது, பாஜக இதை மறுத்து விட்டது, எல்லாரும் மறுத்து கையெழுத்து போடுற வரைக்கும் மறுத்துட்டே தானே சார் இருப்பாங்க. இல்லை எல்லாம் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். இல்லை மேம், அவர் இது என்னன்னா மேம், அவர் வந்து ஒன்றை தெளிவாக சொல்றாரு. நான் வந்து என்னை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறவர்களோட தான் எனக்கு கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்க வந்து நாங்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை தயார்படுத்துறோம்னு சொல்லும்போது, இது போன்ற ஊடகத்தில் ஒரு விஷயம் கட்டி எழுப்பப்படுவது என்ன ஆகுதுன்னா, அவர் 40 தொகுதிகளுக்கு பேசி கொண்டிருக்கிறார், 60 தொகுதிகளுக்கு. அப்போ அவரு நான் முதல்வர்னு சொல்லுகிற ஒருவரை அவர் துணை முதல்வருக்கு தயாராயிட்டாருன்னு சொல்றது எல்லாமே ஒரு விதமான ஒரு நரேட்டிவ்ல கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. அப்ப அந்த நெருக்கடி வந்து எப்படி எழுப்பப்படுது? இப்ப திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் போனாரு, யாரோ ஒரு தலைவர்கிட்ட என்ன கேட்கிறாரு, ஏங்க உங்க கூட்டணிக்கு தாவேகா வருதாமே அப்படின்னு கேட்கிறாரு. யாராவது வந்து யாருமே நெகட்டிவா பதில் சொல்ல மாட்டாங்க. யார் வந்தாலும் நாங்க வரவேற்போங்க, யார் வந்தாலும் நாங்க நல்லபடியா ஆதரிப்போம்னுவாங்க. அப்புறம் அதுல இருந்து இன்னொரு செய்தி எழுப்பப்படுது, அது ஒரு பிரேக்கிங்கா மாற்றப்படுது.